திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் கொங்கு நாட்டின் 7 சிவஸ்தலங்களில் மிக முக்கியமான ஒன்றாகும். இதன் சிறப்புகளையும் வரலாற்றையும் கீழே காணலாம். 1. தல வரலாறு ஹிஸ்டரி. இந்த கோவில் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. இதை பற்றிய சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணிகள் உள்ளன. சிவன் சக்தி ஐக்கியம். பார்வதி தேவி சிவபெருமானின் இடது பாகத்தை பெற வேண்டி கேதார கௌரி விரதம் இருந்தார். அதன் பயனாக சிவபெருமான் தனது உடலில் பாதியை அம்பிகைக்கு வழங்கி அர்த்தநாரீஸ்வரராக பாதி ஆண் பாதி பெண்ணாக காட்சி தந்த இடமே இதுவாகும். மலை உருவான கதை. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே தங்களில் யார் பலசாலி என்ற போர் நடந்தது. ஆதிசேஷன் மேருமலையை சுற்றிக் கொள்ள வாயு பகவான் பலமாக காற்றை வீசினார். அப்போது மேருமலையிலிருந்து சிதறிய 5 துண்டுகளில் ஒன்றுதான் இந்த செந்நிறமான திருச்செங்கோடு மலை. 2. மலையின் சிறப்பு. நிறம். இந்த மலை சிவப்பு நிறத்தில் இருப்பதால் இதற்கு செங்கோடு என்று பெயர் வந்தது. வடிவம். தூரத்திலிருந்து பார்த்தால் இந்த மலை ஒரு நாகத்தைப் போலவே காட்சியளிக்கும். எனவே இதற்கு நாகமலை என்ற பெயரும் உண்டு. படிகள். அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு செல்ல சுமார் 1200 படிகள் உள்ளன. 3. தனித்துவமான அம்சங்கள். மூலவர். இங்கு மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆள் உயர திருமேனியுடன் காட்சியளிக்கிறார். இது ஒரு சுயம்புலிங்கம் ஆகும். பாதி நீர் பாதி நெருப்பு. மூலவரின் திருமேனியில் வலது பக்கம் சிவனாகவும் இடது பக்கம் சக்தியாகவும் காட்சியளிப்பது மிக அபூர்வமான ஒன்று. நாகர் சிலைகள். மலையெங்கும் செதுக்கப்பட்டுள்ள நாகர் சிலைகள் நாகதோஷம் நீக்கும் தலமாக இதை காட்டுகின்றன. குறிப்பாக 60 அடி நீளமுள்ள ஆதிசேஷன் சிலை மிகவும் புகழ்பெற்றது. 4. இலக்கிய சிறப்புகள். திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு வந்து திருநீலகண்ட பதிகம் பாடி இங்குள்ள மக்களின் விஷக்காய்ச்சலை போக்கியதாக வரலாறு கூறுகிறது. இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்தில் இந்த மலையை பற்றி நெடுவேள் குன்றம் என்று குறிப்பிட்டுள்ளார்.